أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தப்சீர் இப்னு கசீர் 2:90. முஜாஹித் கூறினார்கள், யூதர்கள் உண்மையை பொய்க்காக விற்றனர். முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களை பற்றிய உண்மையை மறைத்தனர் என்று கூறினார்கள். அஸ் ஜுசுதி கூறினார், யூதர்கள் தங்களை விற்றனர் என்பதன் பொருள், அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அருளியதை நம்பி உதவி செய்து ஆதரிப்பதற்கு பதிலாக நிராகரிப்பதன் மூலம் அவர்கள் தங்களுக்காக தேர்ந்தெடுத்தது மிகவும் மோசமானது என்பதாகும். இவர்களின் இந்த நடத்தை அவர்களின் அநீதி, பொறாமை மற்றும் வெறுப்பின் விளைவாகும். அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் அருளை இறக்குவதை வெறுத்தனர். இதைவிட மோசமான பொறாமை வேறு எதுவும் இல்லை. அவர்கள் கோபத்தின் மேல் கோபத்தை பெற்றனர். இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமளித்தார்கள். அவர்கள் தௌராத்தின் சில பகுதிகளை புறக்கணித்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பிய நபியை நிராகரித்தாலும் அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டான். நான் இப்னு கசீர் கூறுகிறேன், அவர்கள் பெற்றனர் என்பதன் பொருள் அவர்கள் பல மடங்கு கோபத்திற்கு தகுதியானார்கள் மற்றும் அதை பெற்றனர் என்பதாகும். மேலும் அபுல் ஆலியா கூறினார்கள், இஞ்சிலையும் ஈசா அலை அவர்களையும் நிராகரித்தால் அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டான். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களையும் குர்ஆனையும் நிராகரித்ததால் மீண்டும் அவர்கள் மீது கோபம் கொண்டான். இக்ரிமா மற்றும் கதாதா ஆகியோர் இதே போன்று கூறினார்கள். அல்லாஹ் கூறுகிறான், நிராகரிப்பாளர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு. அவர்களின் நிராகரிப்பு அவர்களின் வரம்பு மீறல் மற்றும் பொறாமையின் விளைவாக இருந்தது. இது அகங்காரத்தால் ஏற்பட்டது. எனவே அவர்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் அவமானம் மற்றும் இழிவுடன் தண்டிக்கப்பட்டனர். இதேபோல அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக என் வணக்கத்தை புறக்கணிப்பவர்கள், அதாவது என்னை பிரார்த்திக்காதவர்கள், எனது ஏகத்துவத்தை நம்பாதவர்கள் இழிவுடன் நரகத்தில் நுழைவார்கள். 4:60. அதாவது அவமானப்படுத்தப்பட்டு, தரம் தாழ்த்தப்பட்டு, இழிவுபடுத்தப்பட்டு இமாம் அஹ்மது அறிவித்தார். அம்ர் பின் சுஹைப் அவர்கள் தம் தந்தை வழியாக தம் தாத்தா வழியாக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள் என அறிவித்தார்கள். மறுமை நாளின் அலங்காரம் கொண்டவர்கள் எறும்புகளின் அளவில், ஆனால் மனிதர்களில் வடிவத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள். அவர்கள் மீது விதிக்கப்பட்ட இழிவின் காரணமாக எல்லாமே அவர்களுக்கு மேலே இருக்கும். அவர்கள் நரகத்தில் ஃபவுலஸ் என்று அழைக்கப்படும் சிறைச்சாலையில் நுழையும் வரை அங்கு நெருப்பு அவர்களை மேலிருந்து சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் நரகவாசிகளின் சீல் மற்றும் இரத்தத்தை குடிப்பார்கள்.